சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்போவோ அந்த பிளே ஆஃப் ரேஸ்லேருந்து கிளம்பிட்டாங்க. பட் சோஷியல் மீடியாவில் டைஹார்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் இன்னும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, இவங்க தோத்தா, இவங்க அப்படி தோத்தா, இவங்க இப்படி வெளியில் போனால், அவங்க அப்படி பீட் பண்ணா அப்படின்னு இந்த கால்குலேட்டர் கணக்குகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவியராக பிளே ஆஃப் ரேஸ் ஆரம்பிச்சிருச்சு. என்ன தான் டிவியில் வந்து இது ரிவெஞ்ச் வீக்கு, கம்பேக் வீக்கு அப்படின்னு சொன்னாலும் இல்லை அது ரிவெஞ்ச் வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளே ஆஃப்க்கான ரேஸுங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. பட் அதை இன்னும் வலுக்கிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்துலேருந்து வலுக்கலாம். மே தான் வந்துருச்சே, அப்புறம் நீ சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் மே ஒரு 7-8க்கு மேலே வலுக்கலான்னு நான் நினைக்கிறேன். பஞ்சாப் கிங்ஸ் எல்லாமே பாருங்களேன், இந்த வருஷம் ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது அதுவும் ஆக்ஷன் அப்பவே பஞ்சாப் கிங்ஸ்க்கு தான் எல்லாரோட சப்போர்ட்டு. பஞ்சாப் கிங்ஸ் கண்டிப்பாக கப்பை வின் பண்ணுவாங்க, வின் பண்ணணும் அப்படின்னு ஒப்பீனியன்ஸ், ஃபேவரட்டிசம் எல்லாமே வந்து சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. பட் இப்போ பஞ்சாப் கிங்ஸோட நிலைமை பாருங்கள், இப்போ இருக்கிற அடுத்த மேட்ச் எல்லாத்தையும் மேக்ஸிமம் வின் பண்ணி ஆகணும். அது முக்கியமாக 3-4 மேட்சாவது மூணு மேட்சாவது வின் பண்ணி ஆக வேண்டிய நிலைமையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம் பஞ்சாப் கிங்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸை வின் பண்ணுறாங்களா சேப்பாக்கல அப்படிங்கிற கேள்வியோட ஆரம்பிக்கும் போது இந்த ஐபிஎல் 2025 கிரிக்கானந்தாவும் டெக்கத்லானும் சேர்ந்து கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கணும் ஒவ்வொரு மேட்சோட ப்ரிவ்யூ கிரிக்கானந்தா ஷோவில். ஸோ அந்த வகையில் இந்த மேட்ச்சில் நான் கேட்க போகிற கேள்வி என்னென்னா, இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா அண்ட் இந்த மேட்ச்சில் யார் அதிக ரன் அடிப்பா? இந்த 2 கேள்விக்கு சரியாக பதில் சொல்கிறவங்களுக்கு டெக்கத்லானோட பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோவும் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா? ஜெனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2025 டிராகனில் சென்னை சேப்பாக்கில் நடக்க இருக்கக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் vs பஞ்சாப் கிங்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸி ப்ரிடிக்ஷன் பார்க்க வந்திருக்கிறீங்க. இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவில் கிவ் அவே ஸ்பான்சர் டெக்கத்லான். அப்புறம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். முன்னெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸோட சென்னை மேட்சுக்கு வந்து டிக்கெட்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. அவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியில் அவ்வளோ காசு கொடுத்து பிளாக்கில் வாங்கணும். ஆன்லைனில் என்னென்னா லட்ச பேர் வந்து பார்த்திங்கன்னா க்யூவில் நம்மளுக்கு முன்னாடி நிற்பாங்க. பட் ஆனால் இப்போது சிஎஸ்கே vs பஞ்சாப் கிங்ஸ் மேட்சுக்கான டிக்கெட் சேல் அதுவும் சாயங்காலம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கிடைச்ச விவரங்கள் படி பார்க்கும்போது டிக்கெட் சேலே ஆகலை. இந்த காம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட்லாம் கொடுப்பாங்கல்ல, இந்த HGF இதெல்லாம் வந்து அப்பர் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்களாம். ஆன்லைனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் டிக்கெட்ஸ் கிடச்சிருக்குதா. இதுக்கு முன்னாடிலாம் வந்து 7 மணி நேரம் 8 மணி நேரம்னாலும் கிடைக்காது. ஆனால் இப்போ 7 மணி நேரம் 8 மணி நேரம் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்கெட்ஸ் கிடச்சிருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். வெகுஜன கிரிக்கெட் ரசிகர்களும் போயிட்டு, வெகுஜன ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸோட ரசிகரும் போயிட்டு ஒரு சேப்பாக்கில் இருக்கக்கூடிய ஒரு சீட்டை ஆக்குப்பை பண்ணி அந்த ஒரு வைபை ஒரு என்ன சொல்ல ஒரு ஆறாவை அவனால் என்ஜாய் பண்ண முடியுது அப்படிங்கும்போது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதான் தேவை, இதுதான் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன், நடந்திருக்கு. அதுக்கு சிஎஸ்கேவோட தோல்விகள் ஒரு காரணமாக அமைஞ்சிருக்குது. பட் வாட் எவர், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜனரஞ்சக சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகன் அவன் போயிட்டு அந்த காசு கொடுத்து, அவன்கிட்ட காசு இருக்குது ஆனால் இது வரைக்கும் அவனால் மேட்ச் பார்க்க முடியாத ஒரு நிலைமை இருந்தது. பட் ஆனால் இப்போது அவனுக்கு ஆன்லைனில் டிக்கெட் கிடைக்குது. இப்போது அவன் அந்த காசு கொடுத்துட்டு, அதாவது டிக்கெட் ரேட் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ஒவ்வொரு ஊர்லேயும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டிக்கெட் ரேட் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அந்த காசு கொடுத்து கூட என்னால் டிக்கெட் பார்க்க முடியல, எனக்கு டிக்கெட் கிடைக்கல, என்கிட்ட காசு இருக்குது, என்னால் பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்ததில்ல. இப்போ அது மாறி டிக்கெட்டு ஆன்லைனில் எல்லா இடத்துலையும் கிடைச்சிது, ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ டீம் சென்னை சூப்பர் கிங்ஸாக ரசிகனான்னு பார்க்கும்போது நான் ரசிகன் பக்கமே நிற்பேன். இப்போ சேப்பாக்கோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் வெதர் தாங்க மூடி திறக்குதுங்கிறத கேள்விப்பட முடியுது. ஸோ சென்னையில் மழை இருக்குமா சத்தியமாக எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் ஓரளவு பார்க்கும்பொழுது திடீர்னு மப்பாக இருக்குது, திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மழை பெய்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபிங்கர் கிராஸ் என்னை பொறுத்த வரைக்கும் வெதர் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். அடுத்து பிச்சு பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த வருஷம் ஸோ சேப்பாங்க எனக்கு ஆரம்பத்திலிருந்து ஸோ இந்த அதாவது நடந்து முடிஞ்ச போட்டி வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதிரி ஸ்லோவாலாம் இருக்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ ஸ்பின்னர்ஸுக்கு கிரிப்பு கிடைக்குது, பவுன்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தது டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஐபிஎல்லில் இது யூஸ்வலாகவே இருக்குது. என்னென்னா டாஸை வின் பண்ணிங்க ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து பவுலிங்க்கு போயிருங்க, சேசிங்க்கு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஒன்று பனி அப்படின்னு யோசிக்கலாம். பட் ஆனால் எனக்கு அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரவுண்ட்லேயும் அது மாறுபடுது. இப்போ பெங்களூரில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுறது கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் டெல்லியில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நீங்கள் எப்படி சொல்கிறதுனா சேசிங் கொடுக்கும்போது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு 30-40 ரன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உழைப்பு போட வேண்டியதுங்கிறது இருக்குது. அதே போல் மும்பைலையும் அப்படி தான் இருக்குது, கல்கட்டாலையும் அப்படி தான் இருக்குது. பட் சேப்பாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் சேம் தான். டாஸை வின் பண்ணால் சேஸுக்கு போயிருங்க, நல்லதே. போன மேட்ச்சில் பேட் கமின்ஸ் அதை தானே பண்ணார். சரி ஓகே, இப்போது டாஸை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்கோ செகண்ட் பேட்டிங்கோ ஆனால் பஞ்சாப் கிங்ஸுக்கு பிரச்சனையே வராது. ஏன்னா பஞ்சாப் கிங்ஸில் இருக்கக்கூடிய பேட்டிங் அட்டாக், ஸோ அவங்களோட அப்ரோச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸோ செகண்ட் இன்னிங்ஸோ ஒரே மாதிரி தான் ஆடுவாங்க.
அட்டாக் 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 அட்டாக். பட் அவங்க ஹோம்லேயே பஞ்சாப் கிங்ஸ் அவங்கள கொஞ்சம் திணற அடித்தாங்க. ஆனால் ஒன்று பஞ்சாப் கிங்ஸ் சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக முல்லன்பூரில் தான் வந்து 219 அடித்தாங்க. அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். பட் பஞ்சாப் கிங்ஸ் மாதிரியான டீமு அவங்க அந்த மாதிரியான அப்ரோச் வச்சிருக்கிற டீமுக்கு ஃபஸ்ட் பேட்டிங் பிரச்சனை கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டாஸ் பஞ்சாப் கிங்ஸை விட சிஎஸ்கேக்கு ரொம்ப முக்கியம். ஆறுதல் வெற்றிகளை ரசிகர்களுக்கு ஹோமில் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுவாங்க. அடுத்து பிளேயிங் லெவலில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐயோ இதுவும் சிஎஸ்கேவுக்கு வரும்பொழுது எனக்கு அதுதான் பிரச்சனையே. உங்களுக்கு ஷைக் ரஷீத், ஆயுஷ் மாத்ரே, ஜடேஜா, டீபிள் பிரவிஸ், சிவம் துபே, மகேந்திர சிங் தோனி, கம்போஜ், நூர் அகமது, கலீல் அகமது வந்துடுவாங்க. இப்போது இது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பாக்ட் சப்போர்ட் சேர்த்து ஒரு 3 ஸ்பேஸ் காலியாக இருக்குது. அப்புறம் ஓவர்சீஸ் ஸ்லாட் வேறு ஒன்று இருக்குது. பத்தீரனாவை ஆட வைப்பாங்களா? பத்தீரனா மோசமாக போட்டுட்டு இருக்கிறாருங்கிறத பார்க்கவும் முடியுது. பட் தோனி அவரை பின்னாடியும் கொண்டு வந்துட்டு இருக்கிறாருங்கிறதையும் பார்க்கவும் முடியுது. ஸோ பத்தீரனா வரதுக்குள்ளே மேட்சும் முடியுது. ஸோ பத்தீரனாவை கொண்டு வருவாங்களா இல்லை நேத்தன் எல்லிஸை எடுத்து வருவாங்களா? அந்த 1-1 பொசிஷனில் ரச்சின் ரவீந்திராவை மேபி ஆட வைக்கலாமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. அடுத்தது கீழே 8 சாம் குரன். ஆனால் போன மேட்ச் சாம் குரன் தான் கொண்டு வந்தாங்க. ஐயா எனக்கு என்னென்னா நீங்கள் யாரை வேணாலும் கொண்டு வாங்க. இப்போ ஸ்ரேயாஸ் கோபால் இருக்கார், ஆண்ட்ரி சித்தார்த் இருக்கார், வன்ஷ் பேடி இருக்கிறாப்புல, எனக்கு இவங்க தான் வருவாங்கன்னு சிஎஸ்கே லெவல்ஸில் எனக்கு எதுவும் பெருசாக ஸ்ட்ராங்காக சொல்ல முடியல. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த சாம் குரன் ஆட வைப்பாங்கன்னு தோணுது. பட் பத்திரனாக்கு மறுபடியும் போவாங்களா சத்தியமாக தெரில. ஆனாலும் சொல்கிறேன் இந்த சத்தியமாக தெரில, ஒரு ஐடியாவுமே இல்லை. அவங்களுக்கு எது நல்லது அப்படின்னா நேத்தன் எல்லிஸ் வந்தாலும் யார் வந்தாலும் அவங்க நல்லா போடணும், நல்லா பண்ணி கொடுக்கணும். அப்படி வந்தால் தான் நல்லது. நேத்தன் எல்லிஸ் இன் சேப்பாக், நேத்தன் எல்லிஸ் இன் சம்மர் ட்ரைஸ் சேப்பாக் விக்கெட் தெரியல, பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் முடிச்சுப்பேன். இப்போது பஞ்சாப் கிங்ஸோட பிளேயிங் லெவன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க ஹர்ப்ரீத் பராரா விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஆட தான் வைப்பாங்க. அப்புறம் மேக்ஸ்வெல்லே எடுக்கவும் மாட்டாங்க. அவர் ஒரு ஹேண்டி ஆல்ரவுண்டராக பேட்டிங்கில் கொடுக்க மாட்டார். பட் பவுலிங்கில் அவங்ககிட்டேருந்து அவர்கிட்ட ஒரு ஓவர் தள்ளலாம், 2 ஓவர் தள்ளலாம், விக்கெட் எடுத்து கொடுக்குறவரா இருக்கிறாரு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பண்ணுறாரு. ஸோ மேக்ஸ்வெல், அப்புறம் ஒமர் ஜாயா, மார்க்கோ ஆன்சன், பாட்லெட்டை இங்கே ஆட வைப்பாங்களா கேள்வி. பட் ஒமர் ஜாய்க்கு போன மேட்ச் கொடுத்தாங்க, மார்க்கோ ஆன்சனை எடுத்து வைக்கவே முடியாது. இப்போ ஒமர் ஜாயா பாட்லெட்டாங்கிற கேள்வி மட்டும் தான் இருக்குது. ஆனால் நான் ஒரு பியூர் பவுலர்கிட்டே போவேன், பாட்லெட்டே போவேன். ஆமாம், பாட்லெட்டில் போகிறதே எனக்கு தெரிஞ்சு சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒமர் ஜாய் வெளியே எடுத்து வச்சுட்டு பாட்லெட்டில் போயிட்டு மார்க்கோ ஆன்சன் உள்ளே இருப்பார். ஸோ இதுதான் பஞ்சாப் கிங்ஸோட பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும். சரி, 2 டீமோட பிளேயிங் லெவன் உள்ளே வெளியே பார்த்தாச்சு. பட் ஆனால் சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவன் எனக்கு பெருசாக திருப்தி இல்லை. என்னால் சரியாகவும் சொல்ல முடியல. ஆனால் ஏன் சரியாக சொல்ல முடியலன்னா இவங்க வந்தால் மேட்ச் வின் பண்ணி கொடுக்குவாங்களா, இவங்க வந்தால் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிப்பாங்களா கேள்விகள். அதனால் நீங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸோட பிளேயிங் லெவனை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போது நம்ம நேருக்கு நேர் பேட்டிலுக்குள்ளே போகும்பொழுது பஞ்சாப் கிங்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆனால் அந்த பழைய மேட்ச் ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணிடலாமா? அதில் பஞ்சாப் கிங்ஸ் 219 அடித்தாங்க முல்லன்பூரில். பிரியன்ஷ் ஆர்யா 103 ரன்னு, சஷாங்க் சிங் 52, மார்க்கோ ஆன்சன் 34 ரன்னு. மிடில் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பலபலன்னு கலீல் அகமது கிட்டலாம் விக்கெட் விட்டுட்டு இருந்தாங்க. அஸ்வினும் 2 விக்கெட் எடுத்துகிட்டு இருந்தார். சேஸ் பண்ணும்போது ரச்சின் ரவீந்திரா கிட்ட வந்து கர்ன் கிட்ட ஒரு ஸ்டார்ட் கிடச்சிச்சு. அப்புறம் சிவம் துபே வந்து ஒரு 42 ரன்னு அடித்தார் 27 பாலில். அப்புறம் பெருசாக எங்கேயோ ஒரு பார்ட்னர் பில்டு பண்ணலை, எதுவும் நடக்கலை அப்படிங்கிறதுனால கடைசியாக தோனி வந்து ஒரு 12 பாலில் 27 ரன்னு அடித்தார். பட் தோத்தாங்க ஒரு 18 ரன் வித்தியாசத்தில். அந்த மேட்சையும் இழந்தாங்க. பட் பிரியன்ஷ் ஆர்யா அங்கே முல்லன்பூரில் 100. ஆனால் அடுத்தடுத்து பார்க்கும்போது அப்படி தான் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 30, 40, 50 அப்படிங்கிற ரன் வேறு வந்துக்கிட்டு இருக்குது. அதே போல் ப்ராப் சிம்ரன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ அவர்கிட்ட இருந்து ஒரு 30 ரன் 40 ரன் எப்படியோ வந்துடுது. பட் 2 பேரும் சேர்ந்து போன மேட்ச்சில் வந்து 100 ரன் பார்ட்னர்ஷிப் ஒன்று அடித்தாங்க. இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா ஸ்ரேயாஸ் ஐயர். ஆமாம், ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து கேப்டன்சி பண்ணுறாரு நல்லா. பட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட பேட்டிங்கில் ரன்ஸ் வரமாட்டேங்குது. இப்போ ஜோஷ் இங்கிலீஷ் நம்பர் 4 அதுவும் கிளிக் ஆகலை இது வரைக்கும். நேஹல் வதேரா மேலே தான் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. அவங்கள மிடில் ஆர்டர்லேயே ஜோஷ் இங்கிலீஷ்லாம் தாண்டி மேக்ஸ்வெல் இதுக்கப்புறம் அடிக்கலைன்னா எதுக்கு அடிக்கலை அப்படின்னு கேள்விகள் கண்டிப்பாக வரும். அடுத்த ஒரு 5 மேட்ச்சில் மேக்ஸ்வெல் அட்லீஸ்ட் 30 ரன்னாவது அடிக்கணும். ஏன்னா பின்னாடி ஒரு 30 ரன் அடித்தா சஷாங்க் சிங்குக்கோ மார்க்கோ ஆன்சனுக்கோ ஒமர் ஜாய்க்கோ பெருசாக ப்ரெஷர் வராது. ஸோ பேட்டிங் டைல் இவங்கள்ட்ட நிறைய இருக்குது, பெரிய பேட்டிங் டைல் இருக்குது. ஆனால் ரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 220, 230 ப்ளஸ் வந்தால் மட்டுமே தான் சென்னை சூப்பர் கிங்ஸை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஒரு ப்ரெஷரே இல்லாமல் வின் பண்ணலாம். ஆனால் அந்த பக்கத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நூர் அகமது அண்ட் கலீல் அகமது, இந்த 2 அகமதும் நல்லா போடுறாங்க. இப்போ கலீல் அகமதோட நியூ பால் பிரியன்ஷ் ஆர்யா ப்ராப் சிம்ரனோட விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாருன்னா நூர் அகமது வந்து ஒரு ஸ்ரேயாஸ் ஐயர், ஜோஷ் இங்கிலீஷ் கொஞ்சம் ரொம்ப ஷேக்கியாக இருக்கக்கூடிய மிடில் ஆர்டரை இவங்க தட்டி பார்க்கலாம். கம்போஜ் அண்ட் கலீல் அகமது நியூ பால் ஸ்டார்ட் சூப்பராக இருக்குது. ஆனால் கலீல் அகமதோட லைனல் லெங்த்தில் சில நேரத்தில் வெளியில் போடுறாரு. அந்த லெங்த்தில் மட்டும் சரியாக லைனையும் லெங்த்தையும் கொஞ்சம் புடிச்சிட்டாருன்னு வைங்களேன். ஸோ கண்டிப்பாக ரன்களை கட்டுப்படுத்தலாம். ஸோ இந்த கலீல் அகமது, நூர் அகமது, அதோட கம்போஜ், இந்த 3 பேரை தாண்டி
இன்னும் ஒரு 2 ஓவர் நல்லா போடக்கூடிய இப்போ ஜடேஜாவும் எனக்கு வந்து நூர் அகமது போடும்போது ஜடேஜா நல்லா போறாரு. அப்போ மிடில் ஓவரில் செம்ம பேட்டில் இருக்குது. ஸ்ரேயாஸ் ஐயர் ஸ்பின்னர் நல்லா ஆடுவார், நேஹல் வதேரா ஸ்பின்னர் நல்லா ஆடுவார், மேக்ஸ்வெல் எனக்கு 50-50, ஜோஷ் இங்கிலீஷ் எனக்கு 50-50. ஜடேஜா நூர் அகமது இந்த 2 பேரோட 8 ஓவர் ப்ளஸ் அஸ்வினை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தாலும் அவர் இன்னைக்கு ஒருவேளை நல்லா பவுல் பண்ணாலும் ஸோ பார்ப்போம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு. பட் இவங்க தீக்ஷனாவை இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க இந்த இடங்களில். அங்கே டிவில் பிரவிஸ் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. டிவில் பிரவிஸ், ஜடேஜா, சிவம் துபே இங்கே பாருங்கள் ஸ்லோவாக ஆடுறாங்கன்னு சொல்கிறீங்க. பட் ஓகே, பட் இன்றைக்கி மேட்ச்சில் திடீர்னு குயிக்காக ஆடிட்டாங்கன்னு வைங்களேன். ஸோ அப்போது அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேக்ஸ்வெல் ஏவி விடுவாங்க ஆரம்பத்தில். ஹர்ப்ரீத் பராரை எடுத்துகிட்டு வருவாங்க. யுஸ்வேந்திர சஹல் ஒரு பக்கம் வருவார். தேவைப்பட்டால் மிடில் ஓவரில் ஹர்ஷ்தீப் சிங்கை ஒரு ஓவர். காரணம் என்ன, டிவில் பிரவிஸ் விக்கெட் எடுக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேலே ஷைக் ரஷீத், ஆயுஷ் மாத்ரே, இவங்க ஹர்ஷ்தீப் சிங், மார்க் ஆன்சன் இந்த நியூ பால் பேரை தாண்டி இவங்க வந்துட்டாங்க அப்படின்னா இவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் இவங்க ஒரு 70 ரன் அடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். கீழே இருக்கக்கூடிய ஜடேஜா, துபேலாம் நல்ல ஒரு பேட்டை விடலாம், அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். மேலே ஹர்ஷ்தீப் சிங்கை விக்கெட்லெஸ்ஸாக போயிட்டோ, அப்படி இல்லைன்னா ஒரு மார்க் ஆன்சனை விக்கெட்லெஸ்ஸாக போயிட்டாங்கனாலே சிஎஸ்கே ஆல்மோஸ்ட் இந்த மேட்ச் கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஆன்சன் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் டெத் ஓவரில் வருவாங்க. ஸோ ஸ்கோர் 190 இருக்குது, 2 ஓவர் இருக்குன்னா அப்போ தோனி வந்தாருன்னா கண்டிப்பாக அவரால் 20 ரன் அடிக்க முடியும். ஸோ 210 வைக்க முடியும். சேசிங்கில் இதே கான்செப்டில் வைக்கணும். பட் ஆனால் நிற்கணும். சிஎஸ்கேயோட பேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ வின்னிங் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கு நான் 53% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குதா நான் பார்க்குறேன். 47% சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிக்கிறதான வாய்ப்பு இருக்குதா பார்க்குறேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இங்கே பாருங்க ஆன் பேப்பரில் அண்ட் டாக்டிக்கலாக பார்க்கும்போது எனக்கு வந்து பஞ்சாப் கிங்ஸ் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. பஞ்சாப் கிங்ஸால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ சாலிடான ஒரு 11 பேரில் ஒரு 7 பேர் இங்கே நல்லா பண்ணுறவங்க இருக்காங்க. பட் அந்த பக்கத்தில் சிஎஸ்கே ஹோமில் கொஞ்சம் திணறும்பொழுது ஸோ இந்த வின்னிங் பர்சன்டேஜ் வரதான் செய்யும். ஆனால் இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் ஒரு தடவை பார்த்துக்கலாம். பஞ்சாப் கிங்ஸ் இப்போ 11 பாயிண்ட்ஸோட 5வது பொசிஷனில் இருக்கிறாங்க. இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட, எல்எஸ்ஜி கூட, டிசி கூட, எம்ஐ கூட, ஆர்ஆர் கூட இதில் வந்து பிளே ஆஃபுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு டிசி, எம்ஐ இருக்காங்க. இப்போ பஞ்சாப் கிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2 டீமையும் பீட் பண்ணிட்டாங்கன்னா எப்படியும் பிளே ஆஃப்குள்ளே போயிடுவாங்க. ஏன்னா சிஎஸ்கே, எல்எஸ்ஜி, ஆர்ஆர் இந்த 3 டீமும் பிளே ஆஃப் இழந்த ஒரு அணிகளாக நான் பார்க்குறேன். இதில் ஆர்ஆர் கூட கடுமையாக விளையாண்டு, எல்எஸ்ஜி கூட கொஞ்சம் கடுமையாக விளையாண்டு இந்த 3 டீம் கூட வின் பண்ணிவிட்டு டிசி கூடயோ எம்இ கூடயோ ஏதோ ஒரு மேட்ச்சை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இல்லை இந்த 3 மேட்சை கம்பல்சரி வின் பண்ணி இந்த 2 டிசி, எம்ஐ கிட்டேயும் தோத்தாலோ பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒன்று இந்த டிசி, எம்ஐ இந்த 2 டீமையும் பீட் பண்ணி ஆகணும். ஏன்னா இவங்க பிளே ஆஃபுக்கு போகிற அணிகள், இவங்க ஃபைனல் ஸ்டாக்னு இருப்பாங்கிறதுனால ஸோ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அந்த மேட்சை ஜெயிச்சு காமிக்கணும். அடுத்ததாக ஃபேண்டஸி ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது ஆல்ரவுண்டராக நான் வந்து மார்க் ஆன்சன், ரவீந்திர ஜடேஜாவை பிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் நான் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக நான் ஜடேஜாவை சஜஸ்ட் பண்ணேன், சொல்லிட்டான் அவன் பார்த்துக்கோங்க. அப்புறம் பவுலிங்கில் ஹர்ஷ்தீப் சிங், நூர் அகமது, சஹல், கலீல் அகமது, ஐயோ வாபஸ் வாங்கிக்கலாமா. அடுத்து பேட்டிங்கில் ஸ்ரேயாஸ் ஐயர், பிரியன்ஷ் ஆர்யா, நேஹல் வதேரா, டிவில் பிரவிஸ். விக்கெட் கீப்பிங்கில் பிராப் சிம்ரன். எல்லாரும் ஒன்று பிராப் சிம்ரன், பிரியன்ஷ் ஆர்யா, ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த 3 பேரில் யாராவது 2 பேரை கேப்டன் வைஸ் கேப்டனாக போடுவாங்க. பட் பிராப் சிம்ரன் எனக்கு வந்து கொஞ்சம் பயம் இருக்குது. பிரியன்ஷ் ஆர்யாவோட டெக்னிக்காக நல்லா இருக்குது, போட்டு வெளுக்கிறாப்பில். அப்படிங்கிறதுனால பிரியன்ஷ் ஆர்யாவையும் ரவீந்திர ஜடேஜாவும் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். பட் இதில் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன், மார்க்கோ ஏன்சனும் பேட்டிங் 30 அடிக்கிறார், விக்கெட்டும் எடுக்கிறாருங்கிறதுனால நீங்கள் அவரையும் ட்ரை பண்ணலாம். பார்த்துக்கோங்க, பார்த்து விளையாடுங்க. பட் கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பாப்பியா?